ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்துவிடு. உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும். நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய். அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனதே என்று வருந்தாதே. நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டதையெல்லாம் செய்வதற்கு உனக்கு வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும். உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெறவுள்ளது. மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் குழந்தையே. நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காணப்போகிறேன். மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள். எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாயோ அப்போதே உன் மீது பக்தி செலுத்த நான் ஆரம்பித்து விட்டேன். இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியைப் போல நீ நடந்து கொண்டாய். என்னுடைய பிடியிலிருந்து எவரும் விலக முடியாது. உன்னை பலமுறை விபத்துக்களிலிருந்து சரியான நேரத்தில் நான் காத்திருக்கின்றேன். உன்னை தேடி வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என்னை நிராகரித்து விடாதே. நான் உன்னோடு இருக்கிறேன். எப்பொழுதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன். மனதில் ஏற்பட்ட குழப்பம், சலனம், இதனால் பலமுறை பாதை மாறிப்போக இருந்த உன்னை என் பிடியில் வைத்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சண்டைகள், எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தாய். ஒரு முடிவு இல்லாமல், கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது. உன்னை வழிநடத்தி நான் அழைத்துச் செல்வேன் குழந்தையே. அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழி நடத்துவேன். எத்தனை ஜென்மங்களானாலும் தொடர்ந்து வழி நடத்துவேன். இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு. உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றியமைத்து பல வருடங்கள் ஆகிறது. இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புது வழியை காட்டப் போகிறேன். நோயற்ற வாழ்வு வழங்கப் போகிறேன். விரைவில் நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் குழந்தையே. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. இப்போது செய்யும் பணியிலிருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் சாயப்பான் நான் உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு. பொறுமையாக இரு. உனக்கு நிழலாக நான் எப்போதும் இருப்பேன். கோரிக்கைகளால் உங்கள் இதயத்தை நிறைத்து சாந்தியற்ற மனமுடையவராக இருந்தால் எனக்கு இடம் எங்கே இருக்கப் போகிறது? உங்கள் தவிப்பு என்னை பற்றியதாக இருக்கட்டும். அப்போது உங்கள் பாரம் அனைத்தும் என்னுடையதாக இருக்கும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிட்சமாகவும் நான் உனக்கு மாற்றி தருவேன். எங்கு என் மீது ஆத்மார்த்தமான அன்பு உண்டோ அங்கு நானும் இருப்பேன். நான் அதைவிட உங்களிடம் இருந்து கோருவது வேறு என்ன இருக்க முடியும்?